வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆதார் பயனாளிகளுக்கு தற்போது மிக முக்கியமான அவசர அறிவிப்புகள் நிறைய வந்திருக்கு. அதனால ஆதார் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, அரசு சம்பந்தப்பட்ட தகவலை நம்மளுடைய சேனல்ல தெரிந்து கொள்ள முடியும். அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய பழைய புகைப்படத்தை மாற்றிவிட்டு புதிய புகைப்படத்தை வைப்பது எளிமையான காரியமாகும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் நிறைய கூடுதல் செய்திகளும் கொடுத்துருக்குறாங்க. இந்திய நாட்டில் அனைத்து குடிமக்களுக்கும் தனித்தனியான அடையாள எண்கள் வழங்கப்படுகிறது. இந்த ஒரு கார்டில் கண்ணின் விழித்திரை, கைரேகை போன்றவற்றைகளும் பெயர், முகவரி, சுய குறிப்பீடுகளும் உள்ளிட்டு செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் ஜாதி, மத சான்றுகள், அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு, பேன் கார்டு, வங்கி கணக்கு எண்களோடு ஆதார் எண்ணையும் இணைக்க உத்தரவிட்டிருந்தது. பிறந்த குழந்தைகள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைவரும் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இதற்கு கட்டணம் எதுவும் கிடையாது. இந்த ஆதார் கார்டில் முகவரி, செல்போன் எண், பெயர் மாற்றம் என அனைத்தையும் அதற்கான ஆவணங்களுடன் செய்து கொள்ளலாம் மக்களே. இதற்காக இ-சேவை மையத்திற்கு செல்லலாம். இல்லாவிட்டால் ஆன்லைன் மூலமாகவும் செய்யலாம். இந்த ஒரு நிலையில் ஆதார் கார்டில் எடுக்கப்பட்ட புகைப்படம் பார்த்தால் உங்களுக்கே பழையதாக இருக்கும். நம்மளுடைய இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய புகைப்படத்தை வைக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மிகவும் எளிமையானது. திரையில் தெரியக்கூடிய இணையதளத்தை பார்வையிட வேண்டும் மக்களே. ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்க வேண்டும். பின்னர் நெருக்கமான ஆதார் சேவை மையத்திற்கு சென்று தேவையான படிவத்தை பெற்றுக்கொண்டு புகைப்படத்தை மாற்ற வேண்டிய கோரிக்கை விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த படிவத்தை சரியாக நிரப்பிய பிறகு பயோமெட்ரிக்ஸ் ரேகை எடுக்கப்படும் மக்களே. விண்ணப்பம் அதிகாரிகளால் சரிபார்க்கப்படும். இதன் பிறகு புதிய புகைப்படம் கொண்ட ஆதார் கார்டு சில நாட்களில் வழங்கப்படும். இந்த ஒரு செயல்முறையில் பயோமெட்ரிக்ஸ் ரேகை பதிவு உறுதி செய்தவுடன் கோரிக்கை எண்ணை பெற்றுக்கொண்டு அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்பதை இணையதளத்தின் மூலமாகவே நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. உங்களிடம் 10 ஆண்டுகள் பழைய ஆதார் அட்டை இருந்தால் அதை இதுவரை ஒரு முறை கூட புதுப்பிக்கவில்லை என்றால் அத்தகைய ஆதார் அட்டை நிச்சயமாக புதுப்பிக்கப்பட வேண்டும் மக்களே. இதற்காக ஆதார் சேவை மையத்திற்கு சென்றால் ரூபாய் 50 செலவு செய்ய வேண்டும். ஒரு பைசா செலவு இல்லாமல் கூட எப்படி ஆதார் கார்டை புதுப்பிக்கலாம் என்பது பற்றியும் பார்த்து விடலாம். அதில் UIDAI எனும் வெப்சைட் போய் பார்த்தால் புதுப்பித்தல் அப்படின்றது அங்கே இலவசம் தான். அடையாள அட்டையாக பேன் கார்டையும் முகவரி வாக்காளர் அட்டையாகவும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் https myAadharUIDAI.government.in என்ற இணையதளத்தில் போய் உங்களுடைய ஆதார் எண்ணுடன் உள்ளே செல்ல வேண்டும். அப்போது நீங்கள் பதிவு செய்திருந்த செல்போன் எண்ணிற்கு ஒரு SMS வரும் மக்களே. அதை உள்ளீடு செய்து உள்ளே சென்றால் உங்களுடைய முகவரி உள்ளிட்ட சுய விவரங்கள் சரியாக உள்ளதா என ஒரு முறை சரிபாருங்கள். ஒருவேளை அதில் உங்களுடைய சுய விவரங்கள் எந்த ஒரு தவறும் இல்லாமல் சரியாக இருந்தால் என்னுடைய விவரங்கள் சரியாக இருக்கின்றன என்பதை கிளிக் செய்ய வேண்டும் மக்களே. ஒருவேளை தவறாக இருந்தால் செய்ய வேண்டிய மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கு நீங்கள் ஏதேனும் ஒரு அடையாள அட்டையை ஆதாரமாக சமர்ப்பிக்கலாம் மக்களே. அங்கேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆதார் கார்டில் டிசம்பர் வரை தேவையான மாற்றங்களை இலவசமாக செய்து கொள்ளுங்கள். 15ஆம் தேதி முதல் எந்த ஒரு சிறிய திருத்தங்களிற்குமே ரூபாய் 50 கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.